ஒரு நாட்டு மன்னருக்கு தன் நாட்டில் மிகச்சிறந்த ஒருவரை தேர்ந்தெடுத்து அவரை கௌரவிக்க வேண்டும் என்று விரும்பினார். தன் அரசவையில் உள்ள அமைச்சர்களை அழைத்து தன் விருப்பத்தை தெரிவித்தார். அவர்கள் அதற்கான தேர்வு வேலைகளை கவனித்தார்கள். அப்படி அவர்கள் ஒரு 10 பேரை தேர்வு செய்து மன்னரிடம் அழைத்து வந்தார்கள். வறுமையில் பிறந்தாலும் அறிவாற்றலால் சிறந்து விளங்கிய அறிஞர், வாணிபத்தில் சிறந்து விளங்கி கூடவே அறச்செயல்கள் செய்த ஒருவர், படைப்புகளால் மக்களை பெரிதும் கவர்ந்த கவிஞர், மக்கள் நலன் காக்கும் மருத்துவர், சிறந்த சிற்ப ஓவிய கலைஞர், இப்படி அந்தந்த துறைகளில் சிறந்த 10 பேரை தேர்வு செய்து மன்னரிடம் அழைத்து வந்தார்கள் அமைச்சர்கள். இவர்களில் யாரை தேர்வு செய்வது என்பதில் மன்னர் குழப்பமடைந்தார். ஏனெனில் அவரவர் அந்தந்த துறைகளில் சிறந்து விளங்கினார்கள். அப்போது ஒரு வயதான பெரியவரை கைத்தாங்கலாக காவலாளிகள் அழைத்து வந்தார்கள். அவர் மிக சாதாரண உடையில் இருந்தாலும் அவருடைய கண்கள் ஒளி வீசுவதாகவும் முகம் அன்பு நிறைந்ததாகவும் காணப்பட்டது. இவர் யார் என்று மன்னர் வினவினார். அப்பொழுது காவலர்கள், இவர்தான் இந்த மிகச்சிறந்த 10 பேர்களையும் உருவாக்கிய ஆசிரியர் என்று காவலர்கள் சொன்னார்கள். இதை கேட்ட மன்னர் மகிழ்ச்சி அடைந்து தன்னுடைய சிம்மாசனத்திலிருந்து எழுந்து வந்து அவரை கைகூப்பி வணங்கினார். சாதனை புரிந்த 10 பேரும் சாதனையாளர்கள்தான், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இந்த 10 பேரையும் உருவாக்கிய ஆசிரியரான இவரே மிக சிறந்த மனிதர் என்று மக்களுக்கு அறிவிப்பு செய்தார். அறிவிப்பு செய்ததோடு மட்டுமல்லாமல் பணமுடிப்பும் பரிசுகளும் அவருக்கு கொடுத்து சிறப்பித்தார். சாதனை புரிந்த அந்த 10 பேரும் மன்னரின் தீர்ப்பை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டு அவர்களது ஆசிரியரின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார்கள். அகிலத்தை மாற்றக்கூடிய அற்புத சக்தி படைத்தவர்கள் ஆசிரியர்கள். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று போற்றத்தக்க வரிசையில் தெய்வத்துக்கு முன்பு இடம் கொடுக்கும் அளவுக்கு முக்கியம் வாய்ந்தவர்கள் ஆசிரியர்கள். அவர்களது தன்னலமற்ற நேர்மையான சேவைதான் ஒவ்வொரு நாட்டையும் உயர்த்தும்.